சாமி சாமி வாய சாமி மன்மத சாமி மந்திர சாமி பொக்கிரி சாமி சாமி வாய சாமி மன்மத சாமி மந்திர சாமி பொக்கிரி சாமி. என்ன சாமி ஆசிரமத்தில் அப்படி இருந்தோம், இப்போ வாடகை கூட கட்ட முடியாமல் இங்கே இருக்கோமே. இருறா டேய், இப்போதான் கொரோனா முடிஞ்சு அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அவன் வீட்டில் இருந்து சம்பாரிச்சதை கொண்டு வருவான்டா, நம்மளை தேடி வருவான். வெயிட் பண்ணு, வாடகை கட்டிடலாம், வீடு கட்டிடலாம், தை பிறந்தா வழி பிறக்கும், அவசரப்படாதடா. சாமி பரவச நிலையில் இருக்காரு, காணிக்க வச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. என்ன ஆத்தா வரமாட்டா? எவனோ குளிக்காம வந்திருக்கீங்கடா. டேய், அண்ணன் ஞாத்திக்காம குளிக்க மாட்டாரு, அது சாமிக்கு எப்படி தெரிஞ்சுது? அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமி தான் நம்ம சாமி, புரியுதா? அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆத்தா வந்துரு ஆத்தா, இது பண்ணிடாத, வாடகை வேற கட்டணும். டேய், ஆத்தா வந்துட்டேன்டா. நீ எதுக்கு வந்திருக்கீங்க தெரியும். இவன் எலெக்ஷனில் நின்று இருக்கான்டா. சாமி அது நான் இல்லை, எங்கள் அண்ணன். ஆத்தாக்கு எல்லாம் தெரியும்டா, அமைதியா இருங்கடா. டேய் பாலகா. சாமி, அண்ணன் பேர் பாலகன்ல கணேசன். டேய், நீங்கள் உருட்டு சாமின்னு சொல்லும்போது நான் நம்பலடா. இந்த உருட்டுறாரு, இப்போ நம்புறேன்டா. டேய், விஷ்ணு பெருமாள் ஆயுதமே உனக்கு சின்னமா வந்திருக்குமேடா, சரியா? ஆமாம், சங்கு தான். டேய், இனிமே நீ தொட்டதெல்லாம் ஜெயிப்படா. டேய், நீ ஜெயிக்க பிறந்தவன்டா, உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது, நீ தான்டா ஜெயிப்ப. சாமி, அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டேய், 48 நாளைக்கு ஆத்தா பேரை சொல்லி ஊர் மக்களுக்கு அன்னதானம் போனடா. 48 நாளைக்கு சாமி சாப்பாடு ரெடி பண்ணிடுச்சு. அடுத்து டேய் பாலகா, 8 திக்கும் சுத்தி பார்த்து 8 மைல் தேடி போனா அங்க ஒரு சன்னிதானம் ஒன்று இருக்கும். அந்த சன்னிதானத்துல நான் கொடுக்கிற பழத்தை எடுத்தும் போய் சாத்திட்டு அங்க உண்டியல் இருக்கும். அந்த உண்டியல்ல ஓட்டுக்கத்த நோட்டை போட்டுட்டனா நீ ஜெயிச்சிருவாடா. சரிங்க சாமி. சரிங்க சாமி, நாங்கள் போயிட்டு வரோம். சாமி, வாடகை கட்ட தான் காசு ரெடி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்போ வட்டி வரலுக்கே காசு ரெடி பண்ணிட்டீங்களே சாமி. டேய், இதே மாதிரி 2 பேர் வந்தா கூட போதும்டா. ஓமக்கிரனே வந்தாலும் பார்த்துக்கலாம்டா.